அவருடைய தான் நான் எட்ட முடியாது, அது இமயமலை. நான் சாதாரண மடு. இதெல்லாம் என்னமோ ஆண்டவன் போட்ட பிச்சை எனக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்படி நீங்க பேச பேச எனக்கு இல்லையா அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் கேட்கணும்ன்ற ஆசை வருது. சோ கேட்கலாமா? பொதுநலம். எது பொதுநலம்? புற்றுக்கு அருகே நின்று மகுடி கூதுவது நாகத்தின் காதுகளை ராகத்தால் குளிர வைக்கவா? காட்டில் குறிப்பறிப்பது யானை ஓய்வெடுப்பதற்கா? வில்லில் கணையை பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? பொய். இது பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி, அதுதான் உனக்கு. பயங்கரமா இருக்கு சார். அதே மாதிரி சரஸ்வதி சொல்றாரு, கலைவாணி, கருணாகரி, கல்விக்கரசி, சொல்லின் செல்வி, கற்றவர் போற்றும் கலாதேவி, வித்தை படித்தோர் வணங்கும் வேதவல்லி, காவிய நாயகர்கள் போற்றும் கலை உலகின் நாயகியே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தபடியா முதல் மரியாதையில வேற ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? யார் உள்ள வீட்டுல? உள்ள வாங்க. நீச்சல் தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? ஆளே பார்க்க முடியலையே. ஆடிப்டி போயிருந்தேன், ஒரு விவகாரமா பைசல் பண்ணிட்டு வந்தேன். ஊர்ல நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது போலையே. என்ன விஷயம்? ஏன் அப்படி பார்க்குறவ? நான் உன்னை கேட்டா செய்வீங்களா? என்ன செய்யணும்? சஞ்சீவ் மலையை கொண்டாடானா நான் எங்கிட்ட இருந்து கொண்டு வருது? நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன பிள்ளை கேட்க போறவன்? என்கிட்ட ஒரு 4 பவளம் இருக்கு, அதை கோர்க்கிறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். கீருக்கு பிள்ளை கேட்டதுதான் கேட்டேன், தங்க கம்பியா கேட்டிருக்க கூடாதா? வேற டைலாக்ஸ் ஏதாவது சொல்றேன். நான் ஆண்டவங்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வரம். அது என்ன வரம் தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் எல்லோரும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் தேவர் மகன்ல இருக்கும் இல்லையா? அதை சொல்லட்டுமா? சூப்பர், வாங்க சொல்லுங்க. ஆமா, ஒத்துக்கிறேன். 200 வருஷம் பின்தங்கி போயிட்டேன். 2000 வருஷமா வேல் கம்பியும் வீச்சறிவாளையும் எடுத்துக்கிட்டு வெற்றி வேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் ஓடும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வருஷம் நின்ன பயலுள்ள முக்காவாசி பய நம்ம வயதான். திடீர்னு அவனை வேல்கம்பும் அறிவாளையும் தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடானா எப்படி வருவான்? நீ படித்தவனாச்சே, கூட்டிக்கிட்டு வா, அங்கே கூட்டிக்கிட்டு வா. ஆனால் வருவான், மெதுவாக வருவான், மெதுவாகத்தான் வருவான். சொல்கிறது அந்த டைலாக். போ, செத்துப்போ, எல்லா பய பிள்ளையும் ஒரு நாள் சாக வேண்டியது தான்.